என் தம்பியை லாக்அப்ல வைக்காதீங்க. என் லாயர் வந்துட்டோம். சாரி, லாயர் வரட்டும். அது வரைக்கும் லாக்அப். வேறயா இன்ஸ்பெக்டர் அக்கா, சொல்லிட்டே இருக்கேன். மாசம் கை நீட்டி சம்பளம் வாங்குற உனக்கு என் ஸ்டேட்டஸ் புரியல. என் தம்பி லாக்அப்ல காலடி எடுத்து வச்சா. இத பாருங்க மேடம், வீணா சீன் கிரியேட் பண்ணாதீங்க. கண்ணை வச்சிருங்க. ஐயா மேடம் 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 நிறுத்துங்க நிறுத்துங்க. கொடுங்க துப்பாக்கியா. யோ புடியாத முதல்ல புடியா. என்னையாது இடத்த ஓடுதோ? யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்க சீனியர் உனக்கு சொல்லி தரல? சரியான ஆளா இருக்கிய. வாங்க தம்பி. மேடம் மேடம் முதல்ல நீங்க கிளம்புங்க. சிஎம் ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க மேடம். வாங்க தம்பி வாங்க. யோ வண்டி அடியா. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நீங்க அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாதுமா. ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன். ஏன்னா தம்பி ஒரு 10 நிமிஷம் உள்ள இருந்தா லாயர் வந்து வெளில எடுத்துட்டு போறாரு. வண்டியை நிறுத்து. என்னம்மா? போய் ஜில்லுன்னு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வா. தோமா. கிருஷ்ணா மா ஒரு நிமிஷம். சட்டையை கழட்டிட்டு போ. என்னம்மா? சட்டையை கழட்டிட்டு போன. சட்டையை கட்டிட்டு நான் எப்படிமா ரோட்ல? சட்டையை கழட்டிட்டு போக மாட்டீங்களோ? ஸ்டேட்டஸ் தடுக்குதா? 4000 சம்பளம் வாங்குற ஆஃப்டர் ஆல் டிரைவர் நீ. உனக்கே இவ்வளோனா இந்த மாலினி தேவிக்கு எவ்வளோ இருக்கும்? சாரிமா. வண்டி எடு. அப்பா ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? பெரிய ஞாபகம் வந்துருச்சா? பிறந்த உடனே இறந்தாலும் அவனும் என் பிள்ளை தானம்மா. ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். பெரிய அண்ணனுக்கு நீங்களும் அம்மாவும் சேர்ந்து ஏதாவது பேர் யோசிச்சிருப்பீங்களே. என்னப்பா? கார்த்திக். என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, இந்த கார்த்திகை பார்த்த உடனே நானும் உங்கள் அம்மாவும் இறந்து போன எங்கள் மூத்த பிள்ளையே திரும்ப கிடைச்ச மாதிரி நினச்சி சந்தோஷப்பட்டோம். அன்னையிலேருந்து ஆறுமுகமும் கார்த்திகை தான் கூட பிறந்த அண்ணனா நினச்சி அது மேலே உயிரியே வச்சிருக்காமா. கார்த்தி நம்ம வீட்டுக்கு வந்த நேரமோ என்னமோ வியாபாரம் நல்லா பெருகுச்சு. கையில் 4 காசு சேர்ந்துச்சு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா 2 கிரவுண்டில் இடம் வாங்கி சின்னதாக ஒரு வீடு கட்டி உங்களோட எல்லாம் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன். அம்மாவுக்கு திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போச்சு. சாதாரண நெஞ்சு வலின்னு தான் நினச்சோம். அதுவே உயிருக்கு எமனாயிடுச்சுமா. டாக்டருங்க அம்மாவுக்கு நாள் குடிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரி அது இதுன்னு செலவு எகிரிடுச்சு. ஆசையாக வாங்கின இடத்த அம்மாவுக்கு தெரியாமல் சேர்த்துக்கிட்டு அடமானம் வச்சேன். ஆனால் அம்மாவை பொறுத்த வரைக்கும் அது நம்ம இடம் தான் கடைசி வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. வீடு கட்ட லேட்டானாலும் அப்பப்போ அங்கே போய் சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம்னு நினச்சாங்க. எந்த காலங்கள் வந்து போனாலும் எந்த நேரங்கள் என்னானாலும் எப்போதும் ஏறுமுகம். நீ வரும் பாதை போகும் போது உள்ளம் தோன்றலாம். தாயனும் வார்த்தை கூட வந்து உன்னை காக்கலாம். எதிர்காலம் உனக்காகும் வெற்றி வேலை ஆறுமுகா. எந்தன் ராஜாதி ராஜன் நீதானே, உந்தன் வாழ்வோடு தினம் நான் தானே, உன் பேரே ஆறுமுகம். அம்மா நான் எடுக்கிறேம்மா. இல்லைப்பா, நானே எடுக்கிறேன். அம்மா அம்மா என்னாச்சும்மா? அம்மா நம்ம கூட தான் இருக்காங்கன்னு பிடிவாதம் பிடிச்சி ஒத்த காலில் நின்று ஆறுமுகம் அம்மா சமாதியை கட்ட வச்சான். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவனை பொறுத்த மட்டும் அவங்க அம்மா சாகலை. உயிரோடு அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறா தான் அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்.
வெறும் சட்னி சாம்பாரே புடிச்சிட்டு இருக்காதடா, இட்லியும் சேர்த்து சாப்பிட்டு கிளம்பு. 4 இட்லி 2 தோசை பார்சல். கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா? அந்த நேரம் அன்பின் நேரம், அந்தி சாயக்கூடாதா? நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா. சக்கரை இருக்கா? இம்மீடியட்டா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். என்ன விலை அழகே, உன்னை விலைக்கு வாங்க வருவேன். என்ன விலை என்றாலும் தருவேன். 1000 நிலவேவா, 1000 நிலவேவா. அம்சமா இருக்காளேன்னு பார்த்தா ஐட்டமா இருக்கா. இருந்தாலும் உனக்கெல்லாம் 1000 ரூபாய் ஜாஸ்தி. சட்னி நீ தப்பிச்சுக்கிட்டடா. ஏண்டா ஒத்தையா வேலை செய்யற எனக்கு ஏதோ ஓடி ஆடி ஒத்தாசம் பண்ணணும் பார்த்தா பொம்பளை பார்த்து பாட்டு பாடிட்டு இருக்க. பொம்பளை இல்ல, வேற வேற. டேய் கேட்டதுக்கு பதில் சொல்றேன், அயோக்கிய பயல. ஆமா, உன்ன நான் தான் உங்களுக்கு ஊருகா. உன் பையன் வந்தான கடைக்கு, என்ன மட்டும் கேள்வி கேட்கிற, அவனை கேட்டியா? டேய் அவன் வேலை பார்த்துட்டு படுத்துங்குவேன், உனக்கு வேலையே படுத்துங்கிறதானே? போய் வேலையை பாரு. பிரச்சனை இதே சொல்லிய வாய் அடைச்சிருங்க. யாமினி எங்க இருக்க? சின்ன வயசுல பார்த்தது எத்தனை வருஷமாச்சு? எப்ப வந்து என்ன பார்க்க போற? இப்ப எப்படி இருப்ப? உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு யாமினி. மணி 10 ஆச்சு, இன்னொன்னு தூக்க வேண்டி கிடக்கு. அடிக்கல. நல்லா அந்த கனவை போட்டு கெடுத்துட்டு. என்ன பெரிய கனவு? எப்பவுமே கண்டிட்டு இருக்க அந்த யாமினி கனவு தானே? அடி வாய பாரு. பெருசா கனவு கண்டியே. அவ மூஞ்சி எப்படி அவ மூஞ்சி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இந்த வருஷமா யாமினி வர போறதுல நீ அவள கனவுலயே பாத்துட்டு. வா போ. யாருக்கு? ஆறுமுகத்துக்கு தான். எப்பவுமே கேட்பாரு, அந்த யாமினி தான் போட்டுருக்கு. யாமினியா? லெட்டர் கொடு. ஓடாத, லெட்டர் கொடு. கொடுக்க மாட்டேன். அண்ணா, என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ ஐயோ அண்ணா, ரத்தம் வருது, வலிக்கலையா? இந்த லெட்டர் விடவா? சரி, முதல்ல படி. படின ஆர்வமா இருக்கு. என்ன பார்த்துட்டே இருக்க போறியா? படிக்க மாட்டியா? அம்மா முன்னாடி வச்சுதான் இதை படிப்பேன்.